அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 27 மற்றும் 28 தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்கள். சரிங்களா, வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன பாருங்க. இத்திட்டம் தனியாக நமக்கு மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க, மீண்டும் இது கேட்கப்படலாம். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம், மறந்துடக்கூடாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய நோக்கம் பாருங்க, நிலத்தடி நீரை செறிவூட்டும் திட்டம். ஆன்சர் பாருங்க சி. அப்போ இந்த திட்டத்துக்கு கீழே பாருங்களேன், இத்திட்டத்திற்கு தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அப்போ பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடிய பாருங்க, பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை அத்திக்கடவு பகுதியில் இருந்து அன்னூர், திருப்பூர், அவிநாசி, பெருந்துறை பகுதிகளுக்கு எடுத்து சென்று ஏறக்குறைய 71 ஏரிகள் மற்றும் 538 சிறிய குட்டைகளில் நிரப்பி நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய திட்டம். மறந்துடக்கூடாது. சரிங்களா, ஸோ அப்போ கவனமாக நோட் பண்ணுங்க. ஏன்னா இத்திட்டம் பாருங்க 2019 ஆண்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு 2001 முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது மீண்டும் இத்திட்டம் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி வாங்கினேன். தமிழ்நாட்டில் முதல் சுயமரியாதை திருமணம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1928 ஆண்டு. பாருங்க, 1928 ஆண்டு அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய சுக்கிலானந்தம் என்கிற கிராமத்தில் தான் முதலில் சுயமரியாதை திருமணம் நடந்திருக்கிறது. அப்ப சமீபத்திய செய்தி என்ன? தமிழக சட்டமன்றத்தில் சுயமரியாதை திருமண நடைமுறையானது 1955 ஆண்டு இந்து திருமண பதிவு சட்டம் பிரிவு 7 சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி சுயமரியாதை திருமணங்களும் இனிமேல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைப்படி பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழக சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். சரிங்களா, கவனமா நோட் பண்ணிடணும். ஏன்னா இதோட பாருங்க, பெரியார் சுயமரியாதை இயக்கம், அப்ப யூனிட் 6ல இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம இது ரிலேட்டடா பார்த்துட்டு போயிடணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி வாங்க. உலக நாடக கலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பாருங்க, இந்த வேர்ல்டு தியேட்டர் டே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 27 தேதி கொண்டாடப்படுகிறது. அப்ப பாருங்க, தமிழகத்து அந்த யூனிட் 6ல இருக்கக்கூடிய நாடகவியல் சார்ந்து இருப்பதை நாம் தெளிவாக படிச்சிடணும். அதை விட முக்கியமானது குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமிற்கும் இது கட்டாயம் வரலாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? சுனில் குமார். பாருங்க, ஜோர்டானில் நடைபெற்ற இப்போட்டியில் சுனில் குமார் 87 கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். இதே பாருங்க, கடந்த ஆண்டு இதே போட்டியில் சுனில் குமார் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். இப்ப இந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார். சரி, அடுத்து வாங்க. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? அமெரிக்கா. சரிங்களா, ஜிடிபி மதிப்பீட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது அமெரிக்கா. கீழே பாருங்க, அப்ப அமெரிக்கா மொத்தம் பாருங்க, அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பானை தொடர்ந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. சரிங்களா, அப்ப சமீபத்திய செய்தி என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடந்த 10 ஆண்டுகளில் 105% இந்தியா வளர்ச்சி கண்டுள்ளதாக IMF சர்வதேச நிதி ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா சீனாவை ஒப்பிடும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் 105% நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக அமையும். அப்ப இந்த வளர்ச்சி தொடர்ச்சியாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா 2027 ஆண்டுல என்ன நடக்கும்? ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறும் என்று சர்வதேச நிதி ஆணையம் IMF தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஸோ கவனம் நோட் பண்ணணும். தற்போதைய ஜிடிபி மதிப்பில் இந்தியா 5வது இடத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜெர்மனி,
4வது ஜப்பான், 5வது இடத்துல இந்தியா இருக்கு. இந்த வேகம் நமக்கு தொடர்ச்சியாக இருக்குமே ஆனால் நாம் மிக விரைவாக 4வது இடத்தை பிடிப்போம். சரி, அடுத்த கேள்வி வாங்களேன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சமீபத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார்? இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்கள் பாருங்க, தாட்கோ அமைப்பினுடைய தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்கிறார்கள். பாருங்க, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் 1974ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆதி திராவிடர் நலனுக்காக முழுமையாக செயல்படக்கூடிய மிக முக்கிய அமைப்பு. சமூக நீதி யூனிட் 5ல் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், அதற்கடுத்து சமூக நீதி போன்ற கான்செப்ட்ல இது கட்டாயம் இடம்பெறும். கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்வி வாங்க. கலா சமஸ்கிருத விகாஸ் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் எது? பாருங்க, கலா சமஸ்கிருத விகாஸ் திட்டத்தை பாருங்க, கலாச்சார அமைச்சகம், மத்திய கலாச்சார அமைச்சகம் இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. கீழே பாருங்க, கிராமப்புறங்கள் உட்பட நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகளில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் பாருங்க, கலா சமஸ்கிருத நிதி உதவி திட்டம். இந்த சமஸ்கிருத அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்த உடனேவும் லாங்குவேஜ் சம்பந்தமாக ஆப்ஷன் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலைகளில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம். சரிங்களா? மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்களேன். இந்திரா கப்பல் படை போர் பயிற்சி, இந்திரா கப்பல் படை போர் பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இந்தியா மற்றும் ரஷ்யா. கீழே நியூஸ் பாருங்க. 14வது இந்திரா நேவல் வார் எக்ஸசைஸ் இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே பாருங்க, சென்னை கடற்கரையில் மார்ச் 28ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெற போகுது. சரிங்களா? மார்ச் 28லிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் பாருங்க, 28லிருந்து 30 வரைக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க 31லிருந்து 2 வரைக்கும் சென்னை மற்றும் பே ஆஃப் பெங்கால் கடல் நடப்பதனால தமிழக கடற்கரையை ஒட்டி நடைபெறுவதால் தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினாவாக இருக்கும். சரிங்களா? பாருங்க, சின்ஸ் 2003லிருந்து 2003லிருந்து இது நடைபெறுகிறது. இந்திரா நேவல் வார் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. பிரதம மந்திரி கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? பாருங்க, 2000. ஆன்சர் பாருங்க, 2000. சமீபத்திய பாராளுமன்ற செய்தியில் பாருங்க, நாடு முழுவதும் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அப்ப இதன்படி கீழே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கவனமா படிச்சுன்னையா பாருங்க. பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா டிசம்பர் 25, 2000 உருவாக்கப்பட்டது. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து வானிலைக்கும் ஏற்ற வகையில் சாலை வசதிகளை உருவாக்கி தரக்கூடிய திட்டம். பாருங்க, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சமவெளி பகுதியாக இருந்தால் 500க்கும் மக்கள் தொகை. இதே வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை, பாலைவனம், பழங்குடியினர் பகுதிகளில் அந்த கிராமத்தில் 250 மக்கள் இருந்தாலும் சாலை வசதி உருவாக்கி தரப்படும் இத்திட்டத்தின் மூலமாக. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி வாங்களேன். தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாருங்க, 2020. சரிங்களா? NTTM பாருங்க, 2020ஆம் ஆண்டு முழுக்க டெக்ஸ்டைல் செக்டர், இந்தியாவுடைய ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கூடிய மிக முக்கிய திட்டம், மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. சமீபத்தில் மத்திய அரசின் எந்த திட்டத்தை யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா பாராட்டி உள்ளது? ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம். சரிங்களா? செய்திகளில் இடம்பெற்ற மிக முக்கிய ஸ்கீமியா அதுவும் பாருங்க, ஐநா பாராட்டி இருக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம். சரிங்களா? கீழே பாருங்க. அப்ப இந்த திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தில் மத்திய அரசு
அதிக முதலீடுகளை மேற்கொண்டதன் மூலமாக பல்வேறு இளம் உயிர்களை காப்பாற்றி இருப்பதாக ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. இத்திட்டத்தை பாருங்க, மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் பாருங்க, ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பத்தினர் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ காப்பீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் இத்திட்டம் பற்றிய மிக தெளிவான பதிவுகள் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். முந்தைய பதிவுகளை பார்க்காத மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. சரி, அடுத்த கேள்வி வாங்க. நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதற்காக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் எந்த வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது? நபார்டு. சரிங்களா, நபார்டு வங்கியுடன் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. சரிங்களா, கீழே வாங்க. தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய டிஜிட்டல் இந்தியா நிதியம் நாடு முழுவதும் கிராமப்புறங்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதற்காக நபார்டு வங்கியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறது. கீழே பாருங்க, பாரத் நெட் திட்டம். மறந்துடக்கூடாது, பாரத் நெட் திட்டம் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறங்களுக்கும் அதிவேக அகண்ட அலைவரிசை டிஜிட்டல் சேவைகள் இணைப்புகளை வழங்கக்கூடிய மிக முக்கிய திட்டம் பாரத் நெட் திட்டம். மறந்துடக்கூடாது, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இ கவர்னன்ஸ் சார்ந்து வரக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக இது இருக்கும். சரிங்களா, அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க மார்ச் மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து நாம் குரூப் 4 தேர்விற்காக புதிய டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நடக்கும். ரெண்டுலேயுமே மிக குறைவான கட்டணத்தில் மிக தெளிவான விளக்கங்களோடு இந்த டெஸ்ட் சீரீஸ் நடைபெற போகிறது. சரிங்களா, அதனால் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் 3 வகையான கோர்ஸ் நம்ம பண்ணுறோம். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் கொடுக்குறோம், டெஸ்ட் சீரீஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் சீரியஸ் மெட்டீரியல் பிளஸ் கிளாஸ் 3மே கொடுக்குறோம். உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கு எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா, அப்போ புதிய டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் 4 தேர்விற்காக புதிய டெஸ்ட் சீரீஸ் வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து நடைபெற போகிறது. சரிங்களா, உங்களுக்கு அது தொடர்பான ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். முழுமையான விளக்கங்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டில் அரசு அதிகாரியாவதற்கு எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.